பாமக நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி. மகாராஜபாண்டி, வணக்கம். புதிய நிர்வாகிகளை நியமித்து வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக கடந்த 2 மாதமாக பாமகவில் நிலவி வந்த நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸை கிடைக்க மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று சமாதான பேச்சுவார்த்தை அரங்கேறியது. இதற்காக சென்னை பனையூர் வீட்டிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அவரது இளைய மகள் சஞ்சுத்ரா ஆகியோர் சரியாக காலை 9:05 மணிக்கு தைலாபுரம் தோட்டம் வந்தார்கள். தோட்டம் வந்த பிறகு இருவரும் வீட்டுக்குள் சென்றார்கள். அதன் பிறகு வீட்டின் மெயின் கதவு மூடப்பட்டது. கட்சி நிர்வாகிகள் யாருக்கும் அனுமதி கிடையாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அன்புமணி ராமதாஸ், அவரது தந்தை மருத்துவர் ராமதாஸ், தாயார் சரஸ்வதி அம்மாள் மற்றும் இளைய மகள் சஞ்சுத்ரா மற்றும் ஆகியோர் அமர்ந்து கட்சியில் நிலவும் மோதல், விமர்சனம், கட்சி நிர்வாகிகள் மாற்றம் குறித்து பல்வேறு பிரச்சனை குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருந்தார்கள். சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 10:05க்கு ராமதாஸ் அவர்களின் மூத்த மகள் காந்திமதி தைலாபுரம் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்த சிறிது நேரத்திலேயே அன்புமணி ராமதாஸும் அவரது இளைய மகள் சஞ்சித்ராவும் காரில் இருந்து தைலாபுரத்திலிருந்து வெளியேறி சென்னை புறப்பட்டு சென்று விட்டார்கள். அப்போது தைலாபுரம் தோட்டம் வாசலில் நின்று கொண்டிருந்த செய்தியாளர்கள் அன்புமணி ராமதாஸிடம் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டதால் என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பது குறித்து கேட்டபோது, காரில் இருந்து கொண்டே அன்புமணி ராமதாஸ் இரு கைகளில் கூப்பி வணக்கம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் வந்துள்ளார். தற்போது அவரும் பாமக நிறுவனர் ராமதாஸும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவெடுக்கப்பட்டது, அங்கு என்ன பேசப்பட்டது என்பது குறித்து எந்தவித தகவலும் வெளிவரவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.